Good evening. இன்னைக்கு மார்ச் 19 2024. இதுக்கு முன்னாடி 11th ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துருப்போம். இப்போது 2வது இயல், அதாவது ஃபஸ்ட்டு இயல் பார்த்துருப்போம். இன்றைக்கி 2வது இயல் பார்க்க போகிறோம். இயற்கை வேளாண்மை. ஓகேங்களா? மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குறதே வேளாண்மை தான். அதனால தான் அந்த உழவு அப்படின்றது உலகுக்கே அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரும் சொல்கிறாரு. உழவுக்கும் தொழிலுக்கும் யார் வந்தனை செய்வாங்க? அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செஞ்சது யார்? அதாவது வஞ்சனை. உழவுக்கும் தொழிலுக்கும் வஞ்சனை செஞ்சது யார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னா பாரதியார். உழவு உலகிற்கு அச்சாணின்ற திருக்குறள் எழுந்தது திருவள்ளுவர், நமக்கு தெரியும். இயற்கையிலிருந்து விலகி மண்ணுக்கும் மண்ணில் வாழும் உயிர்களுக்கும் ஊறு விளைவிக்கின்ற நிலை மாறவும் இயற்கை வேளாண்மை புது பொழிவு பெறவும் வலியுறுத்துறது தான் இந்த உரையாடல். ஓகேங்களா? உரையாடலை படிச்சுடுவோமா? சொக்கலிங்கம். வா மங்கை, என்ன ஊரோடு வந்துட்டியா? உட்புறம் பார்த்து, அதான் ஊரோடு வந்துட்டேன், உட்புறம் பார்த்து வந்துட்டேன் அர்த்தம். மல்லிகா இங்கே வா, மங்கை வந்திருக்கா பாரு. மங்கை பேசுகிறாங்க. ஆமாம் சித்தப்பா, இங்கே வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. சுத்தமான காற்று, கிணற்று தண்ணீர், அம்மா கைச்சமையல், வேற எங்கே கிடைக்கும்? மல்லிகா. வாமா மங்க, குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? உன் கணவர் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நான் இனிமேல் நம்ம கிராமத்தில் தான் இருக்க போகிறேன், அப்பாவின் நிலத்தில். நம்மாழ்வார் ஐயாவின் வழியை பின்பற்றி இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலான்னு இருக்கேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்க மங்கை, நமக்கெல்லாம் அவர் தானே வழிகாட்டி. சொல்லம்மா, நான் என்ன உதவி செய்யணும்? இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்கு இருக்குது. ஆனால் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் தான் படிப்படியாக எனக்கு சொல்லித்தர வேண்டும். சொல்கிறேம்மா, வா, நம்ம பண்ணைக்கு போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தபடி பேசுவோம். மல்லிகா 2 குவளையில் மோருன்னு வர்றா. இருவரும் மோர் குடிக்கிறாங்க. மங்கை. இப்படி வெண்ணெயோடும் வாசனையோடும் மோர் குடித்து எத்தனை நாளாச்சு? எங்கே வாங்கினீங்க? மோரை வாங்குவாங்களா? கொல்லையில் இருக்க நம்ம மாட்டோட பால் தான் இவ்வளோ வாசம். அப்படியா? எனக்கு பால் மோர் எல்லாம் நெகிழி பையில் வாங்குகிற பழக்கம், அதான் கேட்டேன். உள்ளிருந்து சொக்கலிங்கம் கிளம்பி வருகிறாரு. அவருடன் மங்கையும் மல்லிகாவும் கிளம்புறாங்க. இது என்ன சித்தப்பா, பனைமரம் வச்சுருக்கீங்களா? மங்கை அப்படின்றது தான் ஒரு பொண்ணு, வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. பட் சொக்கலிங்கம் மல்லிகான்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. சொக்கலிங்கம் மல்லிகா அப்படின்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? சித்தப்பா, நீங்கள் மதுரையில் வேலை பார்த்தப்ப பழைய முறையில் தானே வேளாண்மை நடந்திருக்கோம். இன்றைக்கி உரம் பூச்சிக்கொல்லி என்று மண்ணையே நாசமாகி போயிருக்கு. சொக்கலிங்கம். ஆமாம் மங்கை, நிலத்தை சரி செய்வது தானே முதல் வேலை. அதற்கு முதல்ல அறுவடை முடிந்த பிறகு வைக்கோலை சமமாக பரப்பி மடிய செய்து மறுபருவம் வந்தவுடனே நிலத்தில் நீரை தேக்கி உழணும். ஃபஸ்ட் இங்கே படிக்கணும்ல. சொக்கலிங்கம். ஆமாம், பனைமரம் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம், பனைமரம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் இல்லையா? பனங்கொட்டையை 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு நட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் 7 ஆண்டுகாலமாக இது பலன் தரும். பனை மரத்தினால என்ன பயன் சித்தப்பா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? பனைமரம் ஏழைகளோட கற்பக விருட்சகம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இது ஏழைகளின் கற்பக விருட்சகம் எது? நல்லா யோசிச்சு பாருங்கள். 2019 பேப்பர் 1 கேட்ட கேள்வி இது. 2019 பேப்பர் 1 கேட்ட கேள்வி. பேப்பர் 1 அப்படின்றது குரூப் 4 ஸ்டாண்டர்ட். அதனால் குரூப் 4 கேட்க மாட்டாங்கன்றது எந்த நிச்சயமும் கிடையாது. கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஏழைகளின் கற்பக விருட்சகம் எதுன்னு டெட்டு கொஸ்டினில் டெட்டு பேப்பர் 1 8வது வரைக்கும் தான் கேட்கணும். மிஞ்சி போனால் 10வது வரைக்கும் கேட்பாங்க. ஆனால் 11வது ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்காங்க, ஏழைகளோட கற்பக விருட்சகம்னு. நம்மளாம் ஏமாத்திரம் டிஎன்பிசியில் 12th வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏழைகளின் கற்பக விருட்சகம் எதுன்னு கேட்டால் பனைமரம். அது இந்த 11th புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? சிறந்த காற்று தடுப்பானும் கூட. ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கிற தன்மையுடையது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறையாது. பனை வளர பெரிய அளவுக்கு தண்ணீர் தேவையில்லை. இன்னும் 7 ஆண்டில் காய்க்க தொடங்கிவிடும். நுங்கு 17 மட்டும் இல்லை, அவற்றிலிருந்து கருப்பட்டி பனங்கற்கண்டு மதிப்பு கூட்டு பொருளாகவும் உருவாக்கலாம். மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னா ஒரு விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணி நிறைய காசுக்கு வைக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம சிலை செதுக்கிறோம். சிலை செதுக்கும் போது அதில் உள்ள கீழே இருக்கிறதெல்லாம் குட்டுது இல்லையா? கொட்டுதில்லை. அந்த சிலை செதுக்கும் கல்லேருந்து குட்டி குட்டியாக கொட்டுதில்லை, அப்படி மாவு கொட்டுதில்லை. அதுதான் நம்ம கோலமாவை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது மாதிரி சிலை செய்யும்போது கல்லில் செதுக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற ஒரு உரலையே செதுக்கிறோம் வச்சுக்கோங்க. உரலை எடுக்கிறோம், அம்மிக்கல் கொத்துறோம் அப்படின்னா எது பண்ணாலுமே அதில் குட்டி குட்டியாக வர குட்டி குட்டி கற்களை, வெள்ளை கற்களை அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, அரைச்சி கோலமாக கொடுப்பாங்க. அதான் மதிப்பு கூட்டு பொருள். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம துப்புறோம் இல்லையா, கரும்பு பிடிச்சி துப்புறோம் இல்லையா, அந்த கரும்பு சக்கரை எடுத்து அதில் ஏதாவது பொருள் செஞ்சு விற்கிறது. ஐஸ் சாப்பிட்டு அதை குச்சை தூக்கி போகிறோம் இல்லையா, அதில் ஏதாவது கிஃப்ட் பண்ணி கொடுக்குறது. அது மாதிரி அதோட மதிப்பை கூட்டி கொடுக்குறது மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்முடைய மருதம் பண்ணையை சுற்றிலும் மொத்தமாக 50 பனைமரம் வச்சுருக்கேன். வாமா உள்ளே போவோம். அப்போ தான் உள்ளவும் பேசிகிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு முதல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க மங்கை சொல்கிறாங்க, சித்தப்பா நீங்கள் மதுரையில் வேலை பார்க்குறப்ப பழைய முறையில் தானே வேலை பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி பூச்சிக்கொல்லி உரம் இதெல்லாம் வச்சு மண்ணை நாசம் படிச்சல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மங்க நிலத்தை வந்து சரி தான் என்னோட முதல் வேலை அப்படின்றத பேசிகிட்டு இருப்பார். வைக்கோலை முதல்ல பரப்பி மடியை செய்யணும், அப்புறம் தான் மறுபுறம் வரப்போ நீரெல்லாம் தேக்கி வச்சு உழணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வைக்கோலை மடியை செய்து உழ வேண்டுமா? ஒரு மளிகை சொல்லுவாங்க, ஆமாம் இந்த வைக்கோல் மென்மையானதாகவும் லேசானதாகவும் தெரியுது. இந்த வைக்கோலின் உண்மையான மதிப்பை மக்கள் அறிந்து கொண்டால் உலகம் ஒரு முறை கொழுங்கும். நிலத்தில் வைக்கோலை பரப்புவது, உரச்செடிகளை வளர்ப்பது, நிலத்திலிருந்து கிடைக்கும் குப்பை கூலம் செடி செத்தைகளை நிலத்திற்கே கொடுப்பது என்ற செயல்கள் நெற்பயிரையும் மாரிகால பயிரும் வளர்ப்பதற்கான வளத்தை பூமிக்கு வழங்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் சொக்கலிங்கம், பரவாயில்லையே மல்லிகா, இவ்வளவு தெளிவாக வைக்கோலின் மகத்துவம் பற்றி அறிந்து வைத்திருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வைக்கோல் பற்றி மிகச்சிறந்த ஆய்வை செய்தவர் ஜப்பான் அறிஞர் மசானாபு ஃபுகோகா. இவர் 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியம். மசானாபு என்ன எழுதியிருக்காரு? ஒற்றை வைக்கோல் புரட்சி 1978. நம்ம 7-8 என்னன்னு சொல்லுவோம்? 7-8 தான் கிழட்டுன்னு சொல்லுவோம். கிழட்டு கேழ 7-8 தான் கிழட்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். கிழட்டு பைய வைக்கோல் தான் மசமசன்னு படுத்திருக்கான். கிழட்டு பைய வைக்கோல் தான் மசமசன்னு படுத்திருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கிழட்டு பையன் ஞாபகமே வரதில்லை மேம் அப்படின்னா, 7-8 பேராக சேர்ந்து வைக்கோல் புரட்சி பண்ணுங்கள். மசன்னு உட்காந்துருக்காதிங்க. 7-8 பேராக சேர்ந்து வைக்கோல் எடுத்து வைங்க. மசன்னு உட்காந்துருக்காதிங்க. மசானா பூ மசன்னு உட்காந்துருக்காதிங்க. 7-8 பேராக சேர்ந்து வைக்கோல் எடுத்து வைங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைக்கோல் புரட்சி. ஓகேங்களா? தெரியுமா? என்ன தெரியுமா? பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரிலிருந்து தான் பனக்கற்கண்டு, கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். இவ்வாறு ஒரு பொருளை மேம்படுத்த மாற்றுப் பொருளாக மாற்றுவதை மதிப்புக்கூட்டு பொருள்னு சொல்லுவாங்க. இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய், அதே நேரம் எளிதில் சிதைந்துவிடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா மசாபு. நமக்கு தேவை ஒற்றை வைக்கோல் புரட்சி. 7-8 பேர் என்ன மசன்னு உட்காந்துருக்கீங்க? 7-8 பேராக சேர்ந்து வைக்கோல் எடுத்து வைங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னும் எழுதியிருக்காரு. உழப்படாத நிலம், வேதியியல் உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாத உயர் விளைச்சல் ஆகிய 5 வேளாண்மை மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் இந்த மசானாபு புகோகோ அப்படின்றவர் 5 வேளாண்மை மந்திரங்களை சொல்லியிருக்காரு. 5 வேளாண்மை மந்திரங்களை சொல்லியிருக்காரு. யார்? மசானாபு புகோகா. அவர் பேர் புகோகோகா. அதை ஃபுல்லாக கூட்டுங்களேன். இங்கே பாருங்களேன், அந்த எழுத்து கூட்டினா 5 வரும் கரெக்டாக. ஆயுத எழுத்து 1, பூ 2, கோ 4, கோ 3, மொத்தம் 4 எழுத்து தான் இருக்கா? மசானாபு புகோகா. ஓகே, ஆமாம், அந்த சர்டிஃபிகேட் வேணாம், அந்த லெட்டர் வேணாம். அஞ்சலி மசமசன்னு இருக்கா, மந்திரம் போட்டு வேளாண்மை பண்ண வைங்க. அஞ்சலி மசமசன்னு இருக்கா, மந்திரம் போட்டு வேளாண்மை பண்ண வைங்க. மந்திரம் போட்டு, அதாவது ஒருத்தவங்க ஏதாவது சும்மா சோம்பேறியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கையில் மந்திரிச்சு கட்டுவாங்கல்ல, அது அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக. அஞ்சலினா 5, மசமசன்னு இருக்கா மசானபு புகோகோன்னு வரும். அஞ்சலி மசமசன்னு இருக்கா, மந்திரம் போட்டு வேளாண்மை பண்ண வைங்க. வேளாண்மை மந்திரம் 5 சொன்ன ஒரு மசானா புகோகோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அவர் தான் வைக்கோலை மடக்கி உழுவதோடு மட்டுமல்லாமல் பருவம் வந்தவுடன் நீரை தேக்கி உழுதல் வேண்டும். உழும்போது தொழு உரம் இட வேண்டும். ஆனால் ஒரே ஆண்டில் நிலத்தின் நஞ்சு நீங்காது. 2-3 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்கேன். மங்கை, சித்தப்பா தொழு உரம்னா என்ன? தொழு உரம்னா வேறு ஒன்றும் இல்லை, மாட்டு சாணம், கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மக்கச் செய்து உருவாக்க வேண்டும். இது நஞ்சை நிலத்துக்கு புஞ்சைனா காய்ந்த இலை, சருகு, சாம்பல் ஆகியவற்றை கலந்து போட்டாலே போதும். சாம்பல்னா எங்கேயாவது போய் தொழிற்சாலை கழிவுகளை எடுத்து வந்து போடக்கூடாது. ஆடு, மாடு முதலிய கால்நடைகளின் சாணத்தை எரிப்பதனால கிடைக்கும் சாம்பல் மட்டும்தான் பயன்படுத்தணும். 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. மங்கை சொல்கிறா, இது என்ன? இது முன்பு உங்கள் நிலத்தில் இப்படி ஒரு குளம் இல்லையே. சொக்கலையும் சொல்கிறார், ஆமாம் மங்க, இந்த மருதம் பண்ணைக்கு வளமே இந்த குளம்தான். பழைய கிணத்துல தண்ணீர் அதிகம் இருந்துச்சுமா. நான் இங்கு வந்து இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது முதல் வேலை நிலத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கியது, அடுத்த வேலை நீர் வளத்தை அதிகப்படுத்தினது. அதாவது பழைய கிணத்துல தண்ணி இறங்கிடுச்சுன்றாங்க. இல்லை, நான் இங்கே வந்ததுக்கப்புறமா இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நீர்வளம் தான், அதனால் குட்டையை வெட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மங்கை கேட்குறா, அப்படின்னா எத்தனை அடி ஆழத்தில் தண்ணி வந்துச்சு? பழைய குளத்தையே ஆழமாக்கினீங்களா, புதுசாக வெட்டினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அந்த தப்பை தான் நான் செய்யலை. சின்ன சின்னதாக கால்வாய் வெட்டினேன். சிறிய கிணத்தை சுற்றி சின்ன சின்னதாக மரக்கன்றுகளை நட்டேன். என் நல்ல நேரம் நல்ல மழை பெய்தது. வாய்க்கால் மூலமாக வந்த தண்ணீர் அந்த குளத்தில் தேங்கிச்சு. தண்ணீரே இல்லாத பழைய கிணத்துலையும் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துச்சு. இந்த இடத்துல சில்லுன்னு நல்லா காற்று வருது. அதாவது அவர் கேணி வெட்டலையா, அதுக்கு பதிலாக அந்த தப்பை நான் பண்ணலாமா, சின்ன சின்னதாக வாய்க்கால் வெட்டினேன், பழைய கிணத்தை சுற்றி சின்ன சின்னதாக மரக்கன்று நட்டு வச்சேன். அதனால் மரக்கன்று நட்டு வச்சாவே மழை வரும் இல்லையா, மழை வந்தப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக இழுத்தும் வச்சுக்கும் மரம். புரியுதுங்களா? மரத்தை ஃபுல்லாக இழுத்தும் வச்சுக்கும். அந்த இடத்துல வெயில் அதிகமாக இல்லை அப்படின்னாவே மரங்கள் நிறைய இருக்கிறதுனால நெல்லோட்டமாக இருக்கும். அப்போ அந்த செடி சீக்கிரமாக போட்ட வெள்ளாண்மை சீக்கிரமாக அது கருகி போகாது. நிலத்தில் தண்ணி இல்லைனாலும் கருகி போகாது. இன்னொன்று வரதெல்லாம் குட்டை குட்டையாக வெட்டி வச்சிருக்காரு இல்லையா, ஆனால் அந்த குட்டையிலே தண்ணி தேங்கி நின்றுக்கும் அப்படின்றது. அந்த அப்படி தான் நான் பண்ணேன் அப்படின்றார். வாய்க்கால் மூலமாக வந்த தண்ணீர் இந்த குளத்தில் தேங்கிச்சு. தண்ணீர் இல்லாத பழைய கிணத்துல நிலத்தடி உயர்ந்துச்சு அப்படின்றார். இந்த இடத்துல சில்லுன்னு நல்லா காற்று வருது. இது மரத்தில் மோதி வருகிற காற்றா இல்லை நீரில் மோதி வருகிற காற்றா என்ற என்ன சிலிப்பு, வெயிலே தெரியவில்லை அப்படின்றாங்க. மல்லிகா சொல்கிறா, மங்கை பண்ணையத்துக்கு வெயிலும் ரொம்ப முக்கியமாக. மழைநீர் சேகரிப்பால் நமக்கு கிணத்து நீர் மட்டம் உயர்ந்துச்சு. மங்க சொல்கிறா, சித்தப்பா நம்ம பண்ணையில் என்னவெல்லாம் விளைகின்றன, நிறைய மரங்கள் இருக்கின்றன, இதெல்லாம் என்ன புதுசு புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் சொக்கலிங்க சொல்கிறாரு, மங்கை இது உழுந்து நெல்லுக்கு ஊடு பயிராக போடுவது. இதை அறுவடை செய்த பின் அதன் வேர் முடிச்சுகளில் இருக்கும் நைட்ரஜன் நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலுக்கு அதிகரிக்க செய்யும். ரொம்ப முக்கியம் நைட்ரஜனை. இதை நம்ம சயின்ஸ்லேயும் பார்ப்போம். நம்ம பயிர்கள் எல்லாம் நைட்ரஜனை டேரெக்டாக இழுத்துக்கவே முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணணும், காற்றில் இருக்க நைட்ரஜனை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு பதிலாக உரம் போடுறோம். அப்படிலாம் போடணுன்ற கூட அவசியம் இல்லை. வேர்முடிச்சு தாவரங்கள்லாம் என்ன அப்படின்னா, கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு, அது மாதிரிலாம் வேர்முடிச்சு பல பயிர்களை போட்டோம் அப்படின்னாவே வேர்முடிச்சு தாவரங்களை போட்டினாவே அது காற்றுல நைட்ரஜனை இழுத்து மற்ற எல்லா தாவரத்துக்கும் கொடுத்துரும். சரி, ஆனால் பூச்சி விழுந்தால் நாம் பூச்சிக்கொல்லி தானே பயன்படுத்தணும். அதுதான் மங்கை நாம் கவனிக்க வேண்டியது. பூச்சிக்கொல்லி பயிரில் இருக்கிற பூச்சியை மட்டும் கொல்லலை, விளையிற பயிர்களுக்குள்ளே ஊடுருவுது. அதை சாப்பிட்ற மக்களுக்கு நிறைய நோய் வருது. புற்றுநோய், வயிற்றுப்புண், மழட்டுத்தன்மை, இன்னும் என்னென்னவோ சொல்கிறாங்க. அது சரி, அப்புறம் எப்படி பயிரில் விழுற பூச்சி விரட்டுறது? விளைச்சல் குறையாதா? ஏன் குறைய போகுது? இயற்கை வேளாண்மைனா ஒட்டுமொத்தமாக விளைகிறது இருந்து விளைச்சல் முடிகிற வரைக்கும் கலப்பே இருக்கக்கூடாதுமா? வேதிக்கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நம்ம முன்னோர்கள் எந்த வேதியியல் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினாங்க சொல்லு பார்ப்போம். வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கம், பிரண்டை, கற்றாழை எல்லாத்தையும் நல்லா இடித்து கோமியத்தில் ஊற வச்சு அதை தெளித்தா போதுமா, பூச்சியெல்லாம் போயிடும். உண்மைதானா சித்தப்பா? ஆமாம்ங்க, அப்படி தான் நாங்கள் செய்கிறோம். பூச்சிகள் வருவது படிப்படியாக குறையுது. அதோட நிலத்தில் இருக்கிற மண்புழு போன்ற சின்ன உயிர்கள் அழியிறது தடுக்குது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பெருக்கத்தினால மண்ணும் தன்னோட வளத்தை இழக்கிறது இல்லை. பூச்சிக்கொல்லி சரி, உரத்துக்கு என்ன பண்ணுறீங்க? ஏராளமான உரங்கள் போட்டால் விளைச்சல் கூடும்னு நினச்சோம். முதல்ல விளைச்சல் கூடுற மாதிரி இருந்தது. அப்புறம் நாளாக மண் நஞ்சாகி விளைச்சல் குறைந்தது. அதனால் இப்போதெல்லாம் உரத்தையும் இயற்கையாகவே உருவாக்கி கொள்கிறோம். நாம் பயன்படுத்துகிற உரம், மருந்து எல்லாமே இயற்கையாக நம்மிடம் இருப்பது சுற்றுச்சூழலை காப்பதற்கான வழி அல்லவா? ஆமாம்மா, நுண்ணுயிர் பெருக்கம் குறையாமல் மண் சத்து வீணாகாமல் நிலமும் நல்லா இருக்கும்ல. அப்படின்னா விடாமல் மாறி மாறி சாகுபடி செய்யலாமா சித்தப்பா? இல்லை மங்க, நிலத்தை ஆற போடணும், சரியான கால இடைவெளியில் மாறி மாறி பயிரிடணும். இதை பற்றியெல்லாம் இன்னும் நிறைய நம்ம பேசுவோம். அதற்கு சுற்றியுள்ள பண்ணைகள் சிலவற்றை பார்வையிடலாம். அரசும் வேளாண்மை அலுவலகம் மூலம் நிறைய வழிமுறைகளை சொல்லுது, பயிற்சிகளையும் தருது. அவற்றில் நீ கலந்து கொண்டு நல்ல வழிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம். ஆடிப்பட்டத்தில் உழவை தொடங்குகிறேன். பேசிக்கிட்டு இருந்ததிலே நேரம் போனதே தெரியல. வாங்க வீட்டுக்கு போவோம். அவ்வளோதான், இதை முடிந்து விட்டது பாடமே. நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இயற்கை வேளாண்மை அப்படின்றதுக்கு அதோட தந்தை யார் அப்படின்னா நம்மாழ்வார். இயற்கை வேளாண்மை பற்றி நிறைய சொன்னவர் யார்? இயற்கை வேளாண்மை திருமகன் சொன்னது யாருன்னா நம்மாழ்வார். அப்புறம் மசானா புகோகோ அப்படின்றவர் பற்றி ஒருத்தர் படித்தோம். அவர் ஜப்பான் அறிஞர். அவர் தான் அந்த வைக்கோல் புரட்சி பற்றி சொல்லியிருக்காரு. நிலத்தில் வைக்கோல் போட்டு அது நல்லா ஊட்டச்சத்து கொடுக்கும்னு சொன்னவர். அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி நூலில் தான் அதெல்லாம் சொல்லியிருப்பார். அது எந்த வருஷம் வெளியிட்டாங்கன்னா 1978. 7 பேரை மாதம் இருக்காதுங்க, 7 பேரை சேர்ந்து வைக்கோல் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று அவர் எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா 5 வைக்கோல் மந்திரத்தை சொல்லியிருப்பார். 5 வேளாண்மை மந்திரத்தை சொல்லியிருப்பார். அதுதான் பார்த்தோம். 5 மாதம் இருக்குது, ஒரு மந்திரத்தை போட்டு வேளாண்மை செய்ய சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான், இதை தாண்டி எதுவும் இருக்காது. கொஞ்சம் அதை என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சும்மா அது நல்லா இருக்குமேன்றதுனால படித்து காட்டினேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கற்பக விருட்சம் ரொம்ப முக்கியம். பனைமரம் தான் கற்பக விருட்சம்ன்றது. நெக்ஸ்ட்டு ஏதிலை குருவிகள்.
இது நமக்கு தேவையில்லை. அழகிய பெரியவன். இந்த இடத்துல உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. இது நம்ம 6th புக்லேயும் இருக்கும், உலக சிட்டுக்குருவி தினம் என்ன. இதுக்கு நம்ம பார்த்துட்டு போன ஷார்ட்கட்டு, சிட்டுக்குருவிகள் காட்டுக்கு தண்ணி குடிக்க போணுச்சான். காலநிலை மாறினதுனால காசநோய் டெத் ஆகிடுச்சான். சிட்டுக்குருவி காட்டுக்கு தண்ணி குடிக்க போணுச்சான். சிட்டுக்குருவினா சிட்டுக்குருவிகள் தினம், காட்டுக்குன்னா காடுகள் தினம். தண்ணி குடிக்க போணுச்சான், தண்ணீர் தினம். சிட்டுக்குருவி காட்டுக்கு தண்ணி குடிக்க போணுச்சான். காலநிலை, அதாவது கிளைமேட் மாறினதுனால, கிளைமேட் சேஞ்சிங் டே, காலநிலை மாற்றத்திற்கான தினம். காசநோய் டெத் ஆகிடுச்சான். காசநோய் அப்படின்னா காசநோய் தினம். டெத் ஆகிடுச்சுன்னா மார்ச், அதெல்லாம் மார்ச், இதெல்லாம் டெத் ஆகிடுச்சு அப்படின்னா மார்ச் தான் இப்போ டெத் ஆனாவே. இப்போ மார்ச்னாவே மார்ச் மாதம் அர்த்தம். மார்ச் 20, 21, 22, 23, 24 ஷார்ட்கட்டு. மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம். மார்ச் 21 காடுகள் தினம். மார்ச் 22 தண்ணீர் தினம். மார்ச் 23 அதாவது உலக காலநிலை மாற்றத்திற்கான தினம். மார்ச் 24 காசநோய் எதிர்ப்பு தினம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்படியே நூல் விழிவாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஏதடி குருவிகள் என்ன பார்ப்போம். ஏதடி பெரிய குருவிலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் ஷார்ட்கட்டு. ஏதடி பெரிய குருவி ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். இதில் வேலூர் மாவட்டம் பேரான்பட்டை ஆகிய சேர்ந்த அழகி பெரியவன் இயற்பெயர் அரவிந்தன். அரவிந்தன். ஓகேவா. பெரிய பையன் வேலைக்கு போல நம்ம அரை தான் விடுவோம். பேருக்கு தான் பெரியவன், வேலைக்கு போடலாம் அரைஞ்சு போட சொல்லிட்டேன். பேருக்கு தான் பெரியவன், வேலைக்கு போடலாம் அரைஞ்சு போடுவேன். வேலைக்கு போடலாம் அரைஞ்சு போடுவேன். ஓகேவா. பெரியவனாக வேலைக்கு போடலாம் வீட்லேயே அரைஞ்சு போடுவாங்க. அப்போ பெரியவனா அப்படின்னா பெரியவன், அழகிய பெரியவன். வேலைக்கு போடலாம் அப்படின்னா வேலூர் மாவட்டம். அரைஞ்சு போடுவேன்னா அரவிந்தன். ஓகேவா. புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்கு வருவது. தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003 தமிழக அரசோட விருது வாங்கியிருக்க, ரொம்ப முக்கியம். முட்டாள், தகப்பன் கொடியிலேருந்து யாரும் வரமாட்டாங்கடா. தாயோட தொப்புள் கொடியிலேருந்து தான் வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டாள்னா 3. முட்டாள், பெரிய அறிவு மாதிரி பேசாத. தகப்பன் கொடின்னு ஒன்று இல்லை, தாய் தொப்புள் கொடி தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டாள்னா 2003. தகப்பன் கொடியிலேருந்து வரமாட்டாங்கடா. பெரிய அறிவாளி மாதிரி பேசாத. பெரிய அறிவாளினா பெரியவன் சொல்லப்படுற அரவிந்தன். பெரிய அறிவாளி மாதிரி பேசாதனா பெரியவன் சொல்லப்படுற அரவிந்தன். முட்டாள், பெரிய அறிவாளி மாதிரி பேசாத. தகப்பன் கொடியிலேருந்து வரமாட்டாங்க. தாயோட தொப்புள் கொடியிலேருந்து வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரசு பள்ளி. தகப்பன் கொடியிலேருந்து வரமாட்டாங்கன்னா தகப்பன் கொடி எழுதியிருக்காருன்னு அர்த்தம். அந்த தாய் தொப்புள் கொடியில சும்மா ஒரு கன்ஜெக்ஷனுக்காக சொன்னது ஒன்று, அதுக்கும் என்கிட்ட கேட்காதீங்க மேம் இதுக்கு என்ன மேம்னு. அரசு பள்ளி ஒன்று இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க. முட்டாள், தகப்பன் கொடியும் இருக்குடா, தகப்பன் கொடிக்கும் மதிப்பு இருக்குடா. தாயோட தொப்புள் கொடி மாதிரி அப்பயும் தாய் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் தானே ஆகணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. முட்டாள், பெரிய அறிவாளி மாதிரி பேசாத. தகப்பன் கொடின்னு ஒன்று இல்லை, தாய் தொப்புள் கொடி தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியர் பணியாற்றினார். குறடு, நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சி ஆகிய கவிதை தொகுப்புகளும், மீள் கோணம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் எழுதியிருக்காரு. இவரை பற்றி நமக்கு எதுவுமே நம்மளோட இதில் கிடையாது. அதனால் இதை பற்றி நம்ம படிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. உனக்கு எனக்குமான சொல், அரூப நஞ்சு, மீள் கோணம், பெருகும் வேட்கை, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இவரை பற்றி ஒரு நூல் கொடுத்துருக்காங்க, ஏதில் குருவிகள். அதனால் மேபி பார்க்குறப்ப அதை கேட்கலாம். இன்னொன்று, அதான் அழகி பெரியவனோட உண்மையான பேர் என்ன, அதுவே ஓவர் நம்பர். இதனால நான் ஒன்று சொல்லியிருக்கேன். இன்னொன்று, இவர் தமிழக அரசோட விருது வாங்கியிருக்காரு. அதனால தான் நம்ம பெருசாக பார்க்குறோம். அந்த விருதுக்கானது ஷாக்கெட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஷாக்கெட் சொல்கிறது பிரச்சனை, ஒரு செகண்டை சொல்லிடலாம். அது பிரச்சனையே இல்லை. ஓகேவா. பெரியவங்களாக வந்தாவே குரல் நெருக்கடி இருக்கும். பெரியவங்கனாவே குரல் நெருக்கடி இருக்கும். ஏன்னா கட்ட குரல் தான் பெரியவங்க. பெரிய ஆம்பளைனாவே ஒரு குரலாக நெருக்கடி இருக்கும்ல. என்னப்பா சாப்பிட்டியோ, நல்லா இருக்கே, அப்படி தான் கேட்பாங்க பேசும்போதே. ஒரு ஸ்வீட் வாய்ஸ் இருக்காது. அதை பார்த்தோன்னே குரலை பார்த்தோன்னா ஐயோ கடமுடா பெரியவங்க குரலும் கண்டுபிடிச்சிரும். அது மாதிரி டக்கு ஷார்ட்கட் சொல்கிறது பெரிய விஷயமா தெரியாது. பட் இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் உங்களுக்கு. இதெல்லாம் கொஷினே கேட்க மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் என்ன, காவியம். நுழையும் முன் என்ன காவியம், கவிதை பேர்கள். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கத்தில் ஒரு பறவையின் வாழ்வை எழுது கொண்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை, அந்த சிறகு வந்தோடனே அப்படியே அங்கேயும் அலமோதிட்டு வரும்ல அழகா. அப்போ அது இதுவும் எழுதிட்டு இருக்கமா நம்மளே நினச்சிப்போமா, கற்பனை பண்ணிக்குவோம். அதெல்லாம் அந்த இடத்துல கவிதை அழகாக சொல்கிறாராமா. அப்படி தன்னா பிரம்மிலை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க சிலபஸில். அதனால் அதை நம்ம பார்க்கணும். பிரம்மில் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம். பிரம்மில் என்றது சிவராமலிங்கம். இலங்கையில் பிறந்திருக்காரு. சிவனோட கையை பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் தானே தாண்டவ மாதிரி உலகத்தை உருவாக்குறன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. சிவனோட கையை பார்த்தா பிரம்மிப்பாக இருக்கும். இவர் மானுச்சந்திரன், அரூப் சிவராம்,
தருமு சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியம். பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம். சிவராம்னாவே இவர் தான். அதான் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அதான் சிவனோட கையை பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். சிவனாவே சிவராம். இப்போ எங்கெல்லாம் சிவராம் வருதோ அங்கெல்லாம் சிவராமலிங்கம், அதாவது பிரமில் இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளோ அரூப் சிவராம்னாலும் தருமு சிவராம்னாலும் ஒன்று தான். பானுச்சந்திரனாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்னொன்று ஃபஸ்ட்டே பார்த்தோம், என்ன பார்த்தோம்? சிவனோட கையை பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். அதே மாதிரி சிவனோட மண்டைக்கு மேலே ஒரு சந்திரன் இருக்கும்ல, பானுச்சந்திரன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவனோட மண்டைக்கு மேலே அதாவது சிவனோட மண்டைக்கு மேலே என்ன இருக்கும்? சந்திரன் இருக்கும்ல, அதாவது பானுச்சந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்குபவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கு. லங்காபுரி ராஜா ரொம்ப 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 முக்கியம், ரிப்பீட்டடாக நம்ம கேட்டிருக்காங்க. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நக்ஷத்திரவாசி, அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. நக்ஷத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்திருக்கு. இவரோடது முழுமையான பிரமிழ் கவிதைகள், அவர் எழுதின எல்லா கவிதையும் ஒரே இதில் முழுமையான, அதாவது பிரமிழ் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக ஒரு புக்காக போட்டாங்க. அது இல்லாமல் ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காரு. லங்காபுரி ராஜா. லிங்கம், சிவன் தான் என்னன்னு சொல்லுவோம், லிங்கம்னு சொல்லுவோம். லிங்காபுரி ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அதாவது ஒரு சிறுகதை சொல்லட்டுமா? இந்த லிங்கம் தான் சிவன். ஓகேவா? இந்த லிங்கம் தான் சிவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிங்காபுரி ராஜா அப்படின்றது, இது லங்காபுரி ராஜா எல்லாம் ஒன்று தான். லிங்காபுரி ராஜா அப்படின்றது சிவன் எழுதுறது, சிவராமு. ஓகேங்களா? பிரமிழ்னா சிவராமும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிறுகதை தொகுப்பு. நட்சத்திரவாசி, அதாவது திருவிளையாடல் புராணத்துலேயும் சரி, நம்ம பழைய புராணங்களையும் சரி, ஏன் இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, சிவன் வந்து ஒரு இதெல்லாமே சீரியஸாக இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கதைகள்னு வச்சுக்கோங்களேன். சிவபெருமானுக்கு ஓவர் க்ரஷ், அவர் நிறைய ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து பனிப்பெண்களோட விளையாண்டுட்டு இருப்பார். அப்போ தான் கரெக்டாக பார்வதி உள்ளே வருவாங்க. ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் எல்லாம் இனிமேல் அது எனக்கு தான் நீங்கள் பண்ணிவிட செய்யணும், ஆனால் என்னோடய லைஃப்பை நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை அழகிலையுமே வந்து நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க, உங்களை எல்லாரும் உலகமே பார்த்து ரசிக்கும், ஆனால் உங்களால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிதறடிச்சாங்களாம். அதுதான் போய் வானத்தில் வெண்மீனாக போய் நிற்கிதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஏதாவது கேள்விப்படலைன்னா இப்போ நான் உங்களுக்கு அம்மா கதை சொல்கிறேன், அதை நான் வாங்கிக்குவேன், காதில் வாங்கிக்குவேன். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது. ஓகேங்களா? அப்படின்றது இதெல்லாம் ஒரு நாடகம். ஓகேவா? இது நாடகம். நட்சத்திரவாசி, எல்லா நட்சத்திரமும், இப்போ நட்சத்திரம் சொல்கிறோம், நட்சத்திரன்ற ஒரு பொண்ணு நாளத்து நடிக்கிறான்னு நினைக்கிறேன், அதுவாக உங்களுக்கு தெரியும்ல. நட்சத்திரங்கள் அப்படின்னாவே என்ன, திரைப்பட நட்சத்திரம், சின்னத்திரை நட்சத்திரம்லாம் சொல்கிறோம்ல. நட்சத்திரவாசி நாடகத்தில் தான் நட்சத்திரங்கள் நடிப்பாங்க. சின்னத்திரை நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, நாடகத்தில் தான் நட்சத்திரம்லாம் நடிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெயிலிலும் நிழலிலும் சிவன் எப்போதுமே சிவன் வந்து வெட்ட வெளிச்சமாக தான் இருப்பார். இப்போ கூட ஏதோ சிவனுக்கு பெருசாக ஒன்று கட்டியிருந்தாங்களே, பெருசாக எந்த இடத்துலையுமே சிவனை வந்து இப்படி உள்ளே போய் அடைச்சி வச்சு அப்படி பண்ணவே மாட்டாங்க. சிவன் அப்படின்னாவே யோகியின் கடவுள். அவர் எப்போவுமே வெளியே தான் வச்சுருப்பாங்க. சிவன் அப்படின்னா சிவன் வெயில் நிழலே தான் இருப்பார். சிவன் வெயிலில் தான் இருப்பார், வெயிலே இருப்பார், நிழலே இருப்பார். சிவன் வந்து வெயிலே இருப்பார், நிழலே இருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நட்சத்திரவாசிகள்லாம் சிவன்டே நாடகம் போடுவாங்க. அவங்க நாடகம் நடிக்கிறது தான் அவங்க தொழிலே. நட்சத்திரவாசிகள்லாம் சிவன்டே நாடகம் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவன்டே நாடகம் போடுவாங்க. நட்சத்திரவாசிகள்லாம் சிவன்டே நாடகம் போடுவாங்க. அப்போ நாடக நூல் வந்து நட்சத்திரவாசி. சிவன் எப்போவுமே வெயிலில் இருப்பார், நிழலில் இருப்பார். அப்போ வெயிலும் நிழலும் அப்படின்றது சிவராம் தான். ஓகேவா? அப்புறம் சிவன் லிங்கமாக தான் இருப்பார். ஒரு கதை சொல்லட்டுமா? சிவன் எப்பவுமே லிங்கமாக தான் இருப்பார். அப்போ லிங்காபுரி ராஜா அப்படின்றது சிவராம் தான். முடிந்து விட்டதா? நெக்ஸ்ட்டு போகலாம். திருமலை முருகன் பல்லு. எங்கே ஷாக்கில் பார்த்தோம், முருகனுக்கு பெரிய பல்லு தான் இருக்குன்னு பார்த்தோமா? அப்போ இது பெரியவன் கவிராயர். ஆமாவா? பார்ப்போம். எஸ், கரெக்ட். உழவர் உழத்தியர் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடைமுறையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பல்லு. நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகை எண்ண முடியாது அப்படின்றது முன்னோர்கள் வாக்கு. வேளாண்மை இலக்கியமான பல்லு அரிய பல செய்திகளின் கருவூலமாக திகழ்து. ரொம்ப ரொம்ப முக்கியம். வேளாண்மை செய்வோரின் இலக்கியம் எதுன்னு கேட்பாங்க. அது ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். வேளாண்மை செய்வோரின் இலக்கியம் எதுன்னு கேட்பாங்க, பல்லு. இது குரூப் 4 இது வரைக்கும் 6 டைம் கேட்டிருக்காங்க. 2002 இப்போ வரைக்கும் 6 டைம் கேட்டிருக்காங்க. குரூப் 4 வரைக்கும் 6 டைம் கேட்டிருக்காங்க. என்னது? வேளாண்மை இலக்கியம், அதாவது வேளாண்மை செய்வோரின் இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க, பல்லு. வேளாண்மை செய்வோரின் இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க, பல்லு. இதை பேப்பர் 2லையும் கேட்டிருக்காங்க, பேப்பர் 1லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் இது அந்த கொஸ்டின் அலட்சியமே படுத்தக்கூடாது. வேளாண்மை செய்வோரின் இலக்கியம் எது அப்படின்னா பல்லு அப்படின்றது தான். ஓகேவா? இந்த பாட்டு உங்களுக்கு தேவையில்லை தங்குங்களா, அதனால் சொல்லும் பொருளும் வந்துடுங்க. ஆறலி, அதாவது ஆறலியாக என்ன கேட்குறாங்க, மொய்க்கின்ற வண்டு. ரிங்காரமிடும், வண்டுனாவே ரிங்காரமிடும், ரிங்காரம். ஆரம் அப்படின்னாவே மொய்க்கின்ற வண்டு, ஆரமிடும். ஆறலி அப்படின்னா வண்டு.
ஓகேவா. ஆரளி அப்படின்னாவே வண்டு அப்படின்னு அர்த்தம். ஆரளி அப்படின்றது மொய்க்கிற வண்டு, மொய்க்கின்ற வண்டு. இந்துளம் அப்படின்னா இந்துளம் என்னும் ஒரு வகை பண்ணு. இந்துளம் அப்படின்றது ஒரு இசை, ஒரு சவுண்டு, இசை. இந்துளம் என்ன, இந்தளம், இந்துளம் அப்படின்னா இந்தளம் என்னும் ஒரு வகை பண்ணு. இடங்கனி அப்படின்றது சங்கிலி. இடத்துல சங்கிலி போட்டு கட்டி வை, இடத்துல சங்கிலி போட்டு கட்டி வை அப்படின்னு வச்சுக்கோங்க. இடத்துல சங்கிலி போட்டு கட்டி வை, இடத்துல சங்கிலி போட்டு கட்டு. ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. இன்னொன்று ஆரளி, ஒரு டக்குனு மேம் ஞாபகம் வராது மேம் அப்படின்னா ஆரணிப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரணிப்பட்டு கட்டிட்டு போனோம்னா அப்படியே வண்டு முக்கியம். அந்தளவுக்கு நம்ம அப்படியே அழகாக அப்படி தேன் மாதிரி இருப்போம் நம்ம. ஆரணிப்பட்டு கட்டினாவே வண்டு முக்கியம். ஆரணிப்பட்டு, ஆரளிங்கிறது ஆரணிப்பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரணிப்பட்டு கட்டினாவே வண்டு முக்கியம். இந்த ஊரில் பன்னு கிடைக்குமா? இந்துளம் பன்னு, அது ஒரு பன் வகை. இந்துளம், இந்த ஊரில் பன்னு கிடைக்குமா? இந்த ஊரில் பன்னு கிடைக்குமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடங்கனி, இடத்துலே சங்கிலி போட்டு கட்டிவி. உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை. உள்ளான் என்ற பறவை. உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை. உள்ளம், உள்ளம் பறக்குது, அப்படி ரெக்ககட்டி பறக்குது. உள்ளம் அப்படி ரெக்ககட்டி பறக்குது அப்படி. உள்ளான் என்ற பறவை. சலச வாவி. வாவி அப்படின்னாவே வாவி, பொய்கை. நம்ம ஏற்கனவே 6th 10th வரைக்கும் வாவின்னு பார்த்துருப்போம். வாவினா பொய்கை, வாயை திறந்தால் பொய் தான் அப்படின்னு பார்த்துருப்போம். வாவி அப்படின்னா வாயை திறந்தால் பொய் தான் அப்படின்னு பார்ப்போம். பொய்கை, வாவினா பொய்கைன்னு அர்த்தம். இந்த இடத்துல சலச வாவி, அதாவது தாமரை, சலசம்னா தாமரை தடாகம் அப்படின்றாங்க. வாவினா பொய்கை, அது ரொம்ப முக்கியம். வாயை திறந்தால் பொய் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தம் தரலாம் அப்படின்னா முத்தம் தரலாம் அப்படின்னா முத்தம் தரலாம். வட ஆரி நாடு திருமலை. வடமலை அதான் திருமலை. வட ஆரி நாடு தான் திருமலை. திருமலை வச்சுக்கோங்க. கானா சோலை, ஓரெழுத்து ஒன்றுமே பார்த்துருப்போம். சேர்த்து படிங்க காசோலை, செக்குன்னு ஞாபகம் வரும். கானா சோலை சேர்த்து படிங்க காசோலை அப்படின்னு ஞாபகம் வரும். முகில் தோகை. முகில்னா என்னது? முகில் மேகம். முகில் தொகைனா கூட்டம், நிறைய இருக்கிறது தான் தொகைன்னு சொல்லுவோம். மஞ்சை அப்படின்னா மயில். காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கியவன் தான் பேகன்னு பார்த்துருப்போம். காண மஞ்சை அப்படின்னா மஞ்சைனா மயில். ஓகேவா. மயில், மஞ்சள் மயில் அப்படின்னு ஞாபகம். மயில் மஞ்சள் கலர் தான் இருக்கும் ஞாபகம். மயில் பொன்னிறமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள். கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம். கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம். ஓகேவா. கார்கொண்ட அதான் கருங்கொண்டை தான் நம்ம கார்கொண்டன்னு சொல்லுவோம். கொண்டல் அப்படின்னா காரகொண்டா. கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம். மண்டலம் அப்படின்னா உலகம், அது உங்களுக்கு தெரியும். வாவி தரங்கம். வாவினாவே குளம் தான், பொய்கை தான். வாவி தரங்கம் அப்படின்னா, தரங்கம்னா அலை, குளத்தில் எழும் அலை. தரங்கம் அப்படின்னா அலை. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், அழியுலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கிறது. அலி, ஆரளி இதெல்லாம் வண்டு. அழியுலாம், ஆரளி இதெல்லாம் வண்டு ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆரணிப்பட்டில் தான் வண்டு மொய்க்கின்னு பார்த்துருப்போம். தென்னாரி நாடு குற்றாலம். ஏற்கனவே வடமலை பார்த்தோமா? வடாரி நாடு திருமலை, அதான் வடமலை அப்படி பார்த்தோம். தென்னாரி நாடு, தென்னாவட்டா குற்றாலத்தில் குளிக்கிற, குற்றாலத்தில் தான் குளிப்பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அலி மேலே வண்டு முக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அழியுலாம், அலி மேலே வண்டு முக்கியம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு ஏற்கனவே பார்த்துருப்போம். செம்மையான கயல். கயல்னா என்னது? மீன். செம்மையான கயல், அதாவது செங்கயல் அப்படின்னு வச்சுருப்போம். செம்மையான, வெண்மையான சங்கு. ஆகியன் வந்தாவே பண்பு தொகை தான். மை வந்தாலும் பண்பு தொகை தான். ரெண்டுமே வருது பண்பு தொகை தான். அகில் புகை. அகில்னது புகை. அகில் அப்படின்னா என்னது? முகில்னா என்னது? ஃபஸ்ட்டு முகில்னா மேகம். அகிலுனது புகை. ஓகேவா. அகிலுனது புகை அப்படிதான். அகிலுன்னு அங்கே இங்கே இருக்கு பாருங்க. அகில் புகையின், அகிலுனது புகை. அதான் சொல்கிறேன். அதுன்னு வந்தாவே ஐயாளுக்கும் இன்னது கண். அப்போ அதுன்னு வந்தாவே 6ஆம் வேற்றுமை. மஞ்சையும் கொண்டலும் உம்முன்னு வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. உள்ளே மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. ஒரு விஷயம் மறைஞ்சிச்சுன்னா அது தொகை. இந்த இடத்துல மறைஞ்சு வந்துச்சுன்னா மறைஞ்சு வந்தால் அது உண்மை தொகை. இப்போ அந்த இடத்துல வெளிப்படையாக வந்துச்சு மஞ்சையும் கொண்டலும் அப்படின்னு சொல்லிட்டு. கொண்டல் நம்ம என்ன பார்த்தோம்? கொண்டல்னா காரகொண்டா பார்த்தோமா? காரகொண்டான்னு பார்த்தோமா? மஞ்சைனா மஞ்சள் கலர் மயிலுன்னு பார்த்தோமா? அப்போ மயிலும் மேகமும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அப்போ அது எண்ணுமை. கொன்றை சூடு. ஐ வந்தாவே 2ஆம் வேற்றுமை. அவ்வளோதான். கொன்றையை சூடு. இப்போ 5ஆம் வேற்றுமை. தெரியுமா? என்னதான்? 96 வகை சிற்றிலக்கணங்கள் 1. உழத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியம். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் இனம். இங்கே இருந்தாப்பா ஃபுல்லாக எடுத்திருக்கேன் கொஷின் உங்களுக்கு SGDக்கலாம், அதாவது பேப்பர் 2க்கு பேப்பர் 1க்கலாம். இது குரூப் 4ல கேட்டிருக்காங்க. பட் குரூப் 4 ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லைல்ல.
குரூப் 4ல் கண்டிப்பாகவே 11th 12th படிக்கணும். இது மாதிரிலாம் ரொம்ப முக்கியமாக அந்த பல்லு வகை இது மாதிரிலாம் பாக்ஸ் கனெக்ட் புக் பேக்கில் கண்டிப்பாக படிக்கணும். அதனால் இங்கே வந்து கொஸ்டின் எடுக்கிறது ஒரு ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் இல்லை. ஏன்னா இதே மாதிரி பழைய புக்லேயும் இருக்குது. இந்த உலர்த்திப்பாட்டு புலன் அப்படின்றதெல்லாம் பழைய புக்கில் 9th புக்லேயும் இருக்குது 10th புக்லேயும் இருக்குது. ஆனால் அது ஓகே, பழைய புக்கில் கேட்டாங்கன்னா நான் முடிச்சிருவோம். பட் உங்களுக்குலாம் இது உண்மையுமே ஷாக்கிங் தான். ஓகே, இப்போ 11th 12th கண்டிப்பாக படிக்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. உலர்த்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படுது. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் வகை. பல்லும் ஒரு புலன் தானே, கை கால்லாம் ஒரு புலன், நமக்கு ஐம்புலன் நம்ம சொல்கிற மாதிரி பல்லும் ஒரு புலன் தானே. உலர்த்திப்பாட்டு அதை ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். வேளாண்மை செய்வோர் இலக்கியம் எது? பல்லு. இப்போ வேளாண்மை செய்வோம்னா உழவன் உலர்த்தி நம்ம சொல்கிறோம். அப்போ உலர்த்திப்பாடு சொல்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது. தொல்காப்பியம் பல்லும் ஒரு புலன் தானே தொல்லை பண்ணாத, பல்லும் ஒரு புலன் தானே அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணாத தொல்காப்பியம் சொல்லியிருக்காங்க பாரு. பல்லுக்குறும் நெல் வகையாமா. சீரக சம்பா, சீதாபோகம், ரெங்கஞ்சம்பா, மணல்வாரி, ஆதிகிராதி, முத்து வெள்ளை, புழுகு சம்பா, சொறிகுறும்பை. சொறிகுறும்பெல்லாம் சாப்பிட்டோன்னா சொறி நோய் சொறியாக இருந்துச்சுன்னா போயிடுவாங்க. புத்தன் வாசி இதற்காக ரொம்ப அதாவது ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது தவறான தாட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த புத்தன் வாய் சாப்பிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு காம் டவுன் கிடைக்கும் அப்படின்னுவாங்க. சிறை மீட்டான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு உங்களுக்கு சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. கார்நெல் எங்கெல்லாம் தோல் நமக்கு எங்கெல்லாம் தோல் பிரச்சனை இருக்கும் அது கார்நெல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அரிய நாயகன் நமக்கு ஃபேராக இருப்போம் அப்போலாம். அரிய நாயகன் அப்படின்றது நான் தொப்பை போடாமல் 6 பேக்கோடு வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இல்லை இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சீரியஸாக உண்மை. அதுக்காக நம்ம சாப்பிட்றது தான் அது. ஓகேங்களா? கருஞ்சூரை, பூம்பாலை, குற்றாலன், கடுக்கன், கற்பூரபாலை, காடை கழுத்தன், மிளகு சம்பா. எப்போல்லாம் நமக்கு கோல்டாக இருக்கோ அதான் இப்போ மிளகு சம்பா கஞ்சி வச்சு குடிச்சோம் சரியாக போயிடும். பனைமுகத்தன், மலைமுண்டன், திருவரங்கன், குருவைக்கிள்ளை, முத்து வெள்ளை. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன் இருக்குது. அதாவது திருமூல முருகன் பல்லு வந்து ஒரு மாடு வகையில் சொல்லுது, உழவு கருவியெல்லாம் சொல்லுது. கங்காணின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. பேச்சு வழக்கில் கங்காணி என்று பயன்படுத்தப்படுகிறது. கங்காணம் என்பது பயிர்த்தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல்லு. கங்காணம் என்று வழங்கப்படுது. இதன் பொருள் நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படை செய்யப்படும் நெல் அளவு. எத்தனை கங்காணம் இங்கே முடிச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. கங்காணி என்பது இந்த ஒப்படையை மேற்பார்வை செய்வோரை குறிக்கிறது. எத்தனை களம் முடிச்சு வச்சுருக்கேன்னு கேட்பாங்களா? கங்காணம் எத்தனை முடிச்சு வச்சுருக்க? அப்போ கங்காணினா அந்த கங்காணத்தை மேற்கொள்கிற வரான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்படியே பின்னாடி வாங்க. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ள பண்புலிப்பட்டினம் இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும். இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை. குன்றின் மேலுள்ள முருக கடவுளை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்படுது அந்த நூல். இந்நூலில் கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பாவைகள் விரவி வந்துள்ளது. அதாவது எப்பவுமே ஒரு 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 நூல் எடுத்தோம்னா அதில் ஒன்று தான் இருக்கும். இந்த இடத்துல 3 கொடுத்துருக்காங்க. கலித்துறை கொடுத்துருக்காங்க, கலிப்பா கொடுத்துருக்காங்க, சிந்து கொடுத்துருக்காங்க ஆகிய பாவகைகளை விரைவி காணப்படும் அப்படின்றாங்க. இந்நூல் பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பல்லு எனவும் வழங்கப்படுது. இதுக்கு பேர் பல்லிசைன்னு சொல்கிறாங்க. பல்லு ஓகேவா, அதான் பல்லிசைன்னு சொல்லுவாங்களாம், அதிபர் பல்லுன்னு சொல்லுவாங்களாம், திருமலை அதிபர் பல்லுன்னு சொல்லுவாங்களாம் எனவும் வழங்கப்படுது. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். இவரின் காலம் 18ஆம் நூற்றாண்டு. பெரிய அதிபருக்கும் முருகனுக்கும் பட்டு போத்துவாங்க. பெரிய அதிபர் அப்படின்னா பெரிய கவிராயர். ஓகேவா? பெரிய அதிபருக்கும் முருகனுக்கும் அவர் தான் முருகன் பல்லு எழுதியிருக்காரு. பெரிய அதிபருக்கும் முருகனுக்கும் பட்டு போத்துவாங்க. 18ஆம் நூற்றாண்டு. இப்போ முருகனுக்கு பெரிய பல்லு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது ரொம்ப முக்கியம். முருகனுக்கு பெரிய பல்லு அப்படின்னு சொல்லிட்டு. முருகன் தான் மூத்த பள்ளி இளைய பள்ளின்னு சொல்லிட்டு பேர் கல்யாணம் பண்ணிவார். சரி, நெக்ஸ்ட்டு போகலாமா? இதில் கலித்துறை, கலிப்பா, சிந்துப்பா, ராக்காச்சி, காக்காச்சின்னு சொல்லுவோம்ல. பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் காக்காச்சிலாம் சொல்லுவோம். ராக்காச்சின்னு சொல்லுவோம். அது ஞாபகம் இருக்கா? ராக்காச்சின்னு சொல்லுவோம். ரொம்ப கத்துறாங்கன்னா அதே மாதிரி ரொம்ப பிளாக்காக இருந்தாங்க, வேளாண்மை பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப கேவலமாக இல்லை, கருப்புனாவே கேவலமான்ற மாதிரி நம்ம சித்தரிச்சிருக்கோம். அப்படி கிடையாது. உண்மையுமே கருப்புன்ற கலர் சூப்பரான கலர். நான் கருப்பாக இருக்கேன்னா அதை பெருமையாக பேசிக்க வேண்டியதான். காக்காச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்காச்சி பல்லப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பல்லு, இந்த பல்லு முருகன் பல்லு. காக்காச்சிக்கு பெரிய பல்லு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவன் கவிராயர் எழுதின இந்த முருகன் பல்லு அப்படின்றது காக்காச்சி. கானா கலித்துறை, இன்னொரு கானா கலிப்பா, சீன சிந்து. மொத்தம் இதெல்லாம் சேர்ந்து இந்த பாவகையெல்லாம் பரவி காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
இதெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. எந்த பல்லு காணப்படுது, அந்த பல்லில் உள்ள சிந்துலாம் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் பெரியவர் அது முக்கியம். பட் பாக்ஸ் கண்ணலேருந்து அப்படி எடுக்கிறாங்க நினைக்கிறேன். டேரெக்டாக அப்படி பாக்ஸ் கண்ணலேருந்து அப்படி எடுத்துடுறாங்க. ஓகேவா, உள்ளே போயிட்டு தான் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் அந்த புலன் வகையெல்லாம் என்ன அப்படின்லாம் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐங்குறு 100. இது கண்டிப்பாக முக்கியம்பா. ஐங்குறு 100 8 தொகை பாடலில் ஒன்று தான் ஐங்குறு 100. 8 தொகை பாடலில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வச்சுருந்துருப்பேன். ஆமாவா, எல்லாத்தையும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வச்சுருவேன். மணி 6 மணி ஆச்சு. கிளாஸ் காணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுவீங்கல்ல, அதுக்குள்ளேயே முடிச்சு அனுப்பிச்சி விட்றேன். ஐங்குறு 100 அப்படின்றது இன்னும் லைசன்ஸ் ரினியூவல் காலையில் பண்ணியாச்சு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேம் இன்றைக்கி ரொம்ப ஒர்க் இருக்குது, நாங்கள் ஈவினிங் தான் மேம் அக்செப்ட் பண்ணுவோம், கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல, 8 மணிக்கு தானே கிளாஸ் அப்படின்றதான் நான் விட்டுட்டேன். பட் இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த இன்டிமேஷன் வரல, மெயில் வரல. அதனால் ஒரு வேலை எப்படியும் அந்த ஆஃபீஸ் முடியறதுக்கு ஒரு 7:30 மணி, அதாவது அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ் முடியறதுக்கு ஸ்கூலில் கேட்டிருக்கோம். ஸ்கூலில் இன்றைக்கி காலம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மேம் நீங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்கூலில் 100 பேர் மட்டும் தான் பண்ண முடியும், 500 பேர் தான் நீங்கள் ஆஃபீஸ் தான் போகணும்னு சொன்னாங்க. போன தடவை நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம், நமக்கு தெரிலன்றதுனால. இந்த தடவை நீங்கள் மேம் ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கோங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பார்த்தது தான் அவங்க சொல்கிறாங்க, மேம் இன்றைக்கி கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க, நான் முடிச்சுக்கிறதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகே நாங்களும் வெயிட் பண்ணுறோன்னு சொன்னேன். இன்னும் மெயில் வரலை. அதனால் ஒரு வேலை ஆஃபீஸ் முடியறதுக்குலாம் ஒரு 7:30 8 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க போடுவாங்க. போட்டு 1 மணி நேரம் ஆகும் நமக்கு அக்செப்ட் ஆகிறதுக்கு. அதனால் இன்றைக்கி கிளாஸ் வைக்க முடியுமா என்னன்னு தெரில. அந்த ஒரு கேள்விக்குறி இருக்கிறதுனால அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். யூடியூப்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு எந்த இதுவும் கொடுக்க தேவையில்லை, நம்ம ஸ்டூடெண்ட்லாம் பார்த்துக்கலாம். தயவுசெய்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, இது ப்ரைவேட் வீடியோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஐங்குறு 100. இதெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன், எதையுமே அப்படியே போட்டுருவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டப்பு ஓட்டிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஐங்குறு 100. ஐங்குறு 100ல் நேற்றே பார்த்துட்டோம். 5 + குறுமை + 100, அதுதான் ஐங்குறு 100. ஓகேங்களா, அப்போது 5 + குறுமை + 100, அதான் ஐங்குறு 100. அப்போ 5னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அது ஒவ்வொன்றும் யார் யார் எழுதுனாங்க பார்த்தோம். அது மாதிரி முல்லை திணைப்பானதான் பேயினர். முள்ளுக்காட்டில் பேய் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். முள்ளுக்காட்டில் பேய்னு பார்த்தோம். துறை பாருங்கள், கார்காலம். முள்ளுக்கார் ஏற்கனவே அதுக்கும் ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன முல்லைக்கு என்ன பெரும்பொழுது வரும், கார்காலம் பார்த்தோம். குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தது. அதாவது புணர்ந்து இருத்தல் நிமித்தமும் வந்துருவார் தலைவர். அதான் வரதை பற்றி ஃபுல்லாக பார்க்குறது. புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி முல்லை இருத்தல் நிமித்தமும். அதுதான் இதுக்கான உரிப்பொருள். இதெல்லாம் தெரிலன்றாதீங்க, உரிப்பொருள் முன்னாடி பார்த்துருப்போம். காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தவளம், பிடவம், இதெல்லாம் மழைக்கால பயிர்கள். அதாவது இதெல்லாம் முல்லை திணைக்கானது. காயா, கொன்றை, பிடவம், இது 3 மட்டும் நம்ம புக்கில் இருந்திருக்கும். காயா, கொன்றை, பிடவம் 10th புக்கில் பார்த்துருந்துருப்போம். 10th புக்கில் இந்த விஷயத்தை பார்த்துருப்போம். முல்லை நிலத்தோட மலர்கள் என்னென்னு பார்த்தும்போது காயா, கொன்றை, பிடவம் ஃபஸ்ட் 2ம் லாஸ்ட் 1ம் இது மட்டும் தான் பார்த்துருப்போம். இது மட்டும்தான் முல்லை நிலத்துக்கான மலர்கள். ஓகேங்களா, முல்லை நிலத்துக்கான மலர்கள். முள்ளுக்காயை பிடுங்கி கொன்றணும். முள்ளுக்காயை ஆரம்பத்திலே முள்ளுக்காயை பிடுங்கி கொன்றணும், இல்லாட்டா முள்ளுச்செடி பெருசாக வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். ஆரம்பத்திலே முள்ளுக்காய்னா முல்லை நிலத்தில் காயை பிடுங்கி கொன்றணும். பிடவம், கொன்றை. போது அப்படின்னா மொட்டு விரிய போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து போச்சு. கவினி அப்படின்னா அழகு, கவின்னாவே அழகு தான். ஓகே, கவினுரை அப்படின்னா அழகுரை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தவளம், இதெல்லாம் பூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நூல்வெளி பாருங்கள். 5 + குறுமை + 100, அதான் ஐங்குறு 100. இதுக்கு அடி பார்த்துருப்போம். குறிஞ்சியிலேருந்து 8 தொகை நூலில் நற்றினிலேருந்து குறுந்தொகை, ஐங்குறு 100 எல்லாத்துக்குமே புறநானூறுலேருந்து அகநானூறுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம அடி வரையை பார்த்துருப்போம், ஷார்ட்கட் பார்த்துருப்போம். இதில் 3 போகலாமா அப்படின்னு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். 3 to 6 3 போகலாமா, 3 அடி சிற்றல்லை, 6 அடி பேரல்லை, 3 to 6, அதான் இதோட இது. அகவற்பா ஆனது ஆசிரியப்பா தான். இது அனைத்துமே ஆசிரியப்பா தான். 8 தொகை நூல்களில் அனைத்தும் ஆசிரியப்பாவால் ஆனது, 2ஐ தவிர. என்னது, பரிபாடலும் கலித்தொகையும் தவிர. பரிபாடல் பரிப்பாவால் ஆனது, கலித்தொகை கலிப்பாவால் ஆனது, அவ்வளோதான். 5 துணைகளை பாடிய புலவர்கள் யார்? குறிஞ்சித்திணை கபிலர். இதில் இருக்குப்பா, குறிஞ்சித்திணை கபிலர், முல்லைத்திணை பேயனார், மருதத்திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்மோவனார், பாலைத்திணை ஓதலாந்தையார். இது எல்லாத்துக்குமே நேற்று ஷார்ட்கட் சொல்லிட்டேன், அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு திருப்பி வாய்ஸ் நோட் இதை கேட்டு முடிச்சோன்னா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிடணும். ஒவ்வொருத்தரும் அதை எழுதி அதை வாய்ஸ் நோட்டில் போட்டு அனுப்பிச்சிடணும். இந்த 5க்குமே ஷார்ட்கட்டை. ஐங்குறு 100 கடவுள் வாழ்த்து பாடலை இப்போ எழுதினவர் பாரதம் பாடிய பிறந்தவர். எல்லாத்துக்கும் அவர் தான் எழுதியிருப்பார். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கச்சேரர் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. அதாவது தொகுப்பித்தவர். ஃபஸ்ட்டு இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். நான் யார்? கற்பிக்கிறேன், நீங்கள் கற்கிறீங்க. அப்போ கற்றவர், அதான் தொகுத்தவர்.
நீங்கள் கற்கிறீங்க. கற்பித்தவர் யார்? நான் டீச்சரு. அப்போது யார் உயர்ந்தவங்களாக இருக்காங்களோ, உயர்ந்தவர் மீன்ஸ் இந்த இடத்துல உயர்ந்த தாழ்ந்தவர்கள் யார் சொல்கிறாங்களோ, ஆர்டர் போடுறாங்களோ அவங்க பீன்னு வரும், பிறவினை. அவங்க சொல்லி நம்ம செய்கிறோம், அப்போ பிறவினை. அப்போ பீன்னு வந்தாவே, பிவி அப்படின்ற வார்த்தை வந்தாவே அது பிறவினை தான். அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அப்போ தொகுப்பித்தவர் அப்படின்னாவே அவங்க சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அது மன்னர் தான், கண்டிப்பாக மன்னர் தான். தொகுத்தவர் அப்படின்றத ஒரு பேச்சை கேட்டு தொகுக்கிறாரு புலவர், அவ்வளோதான். தொகுத்தவர் அப்படின்னா எப்பவுமே புலவர் தான். தொகுப்பித்தவர் அப்போ தொகுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். தொகுப்பித்தவர் தொகுக்க சொல்லியிருக்காரு, தொகுப்பித்தார், தொகுப்பித்தார், தொகுவித்தார் எல்லாமே அவர் செய்ய சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ அது கண்டிப்பாக மன்னராக மட்டும் தான் இருக்க முடியும். இதுக்கு ஷார்ட்கட்டு 5 மாந்தர்கள் கூடலாம். தொகுப்பித்த மன்னரும் நெக்ஸ்ட்டு புலவரும், எப்பயும் மன்னர் தான் பெரிய இல்லை, மன்னரும் புலவரும் வச்சுருக்கோம். 5 அப்படின்னா 500. மாந்தர்கள் அப்படின்னா மாந்தரஞ்சேரல் இரும்புரை. கூடலாம் அப்படின்னா கூடலூர் கிழார், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. 5 மாந்தர்கள் கூடலாம். ரிப்பீட்டட் கொஷின், இது ரிப்பீட்டட் கொஷின். 500 தொகுத்தது யாருன்னு கேட்கலாம், இல்லை தொகுப்பித்தது யாருன்னு கேட்கலாம். தொகுத்தவர்னாவே புலவர் தான். கூடலூர் கிழார், ஒரு கிழவாடு கூடலூர் கிழார், ஏன்னா பில்டப் இருக்குது, ஒன்றும் இல்லை. பட் ஆனால் மன்னருக்கு பில்டப் கொடுப்பாங்க. யானை கட்சி, மாந்தருஞ்சேரல், இரும்பொறை, அது மாதிரி ரொம்ப பில்டப் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாவே மன்னர் தான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். பேனா சங்ககால புலவர் ஒருவர், இவர் இயற்றிய 105 பாடல் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 105 பாடல் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? பத்திரமாவா அஞ்சலி பேய் இருக்கான். பத்திரமான 10, பத்திரமாவா அஞ்சலி, அஞ்சலி 5, பத்திரமாவா அஞ்சலி பேய் இருக்கான். பேனார் பாடின பாடல் மொத்தம் 105 பாடல் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பத்திரமாவா அஞ்சலி பேய் இருக்கான். யானை டாக்டர் எழுதுனது ஜெயமோகன். நம்ம ஷார்ட்கட் பார்த்துருப்போம். யானை கும்பிட்டாவே நமக்கு ஜெயமாக நடக்கும், எல்லாமே ஜெயமாயிடுன்னு பார்த்தோம். யானை கும்பிட்டாவே எல்லாமே ஜெயமாயிடும் நம்ம பார்த்துருப்போமா ஷார்ட்கட்டு. இதில் விஷயம் என்னென்னா, யானை டாக்டர் அப்படின்ற 100 அதாவது குறும்புதினம் எழுதியிருக்காரு யார் அப்படின்னா இந்த ஜெயமோகன். பட் உள்ளே யாரை பற்றி எழுதியிருக்காருன்னா, யானை டாக்டர் உண்மையாகவே ஒருத்தர் பட்டம் வாங்கியிருக்காரு, அவரை பற்றி எழுதியிருப்பார். இவர் தான் இந்த கதையோட ஃபுல் கான்செப்டே. யானை டாக்டர்னு குறும்புதினம் எழுதினது ஜெயமோகன் தான். ஆனால் யாரை பற்றி எழுதியிருக்காரு? உண்மையாலுமே ஒருத்தர் யானை டாக்டர்னு பட்டம் வாங்கியிருக்காரு, அவரை பற்றி எழுதியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா வி கிருஷ்ணமூர்த்தி. இவரை நம்ம கேன்னு சொல்லுவோம். மிஸ்டர் கே அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு அர்த்தமா. இந்த பாடம் ஃபுல்லாக மிஸ்டர் கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் சும்மா வாசிச்சு பாருங்கள். காட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர் என்பர். மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னை அறியும் ஆற்றலை பெரிதும் மனிதர்களின் குணங்களில் பலவற்றையும் கொண்டிருக்கிறது என்னென்னா யானை தான். யானைக்கு அறிவதையும் பாசமான விலங்கும் கூட அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், சின்ன ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம். கலைகளின் பிரிக்க முடியாத கூறாக விளங்குகின்றன. அவற்றிற்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல்வேறு இன்னல்களை இழைக்கின்றோம். வானத்து நிலவும் மண்ணுலகத்து கடலும் போல் என்றும் அழுக்காத யானைகளின் பேரொரு காட்சியை காண அவற்றின் தடத்தை பின்பற்றுவோம். அதாவது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் முருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் லிஸ்ட் புக்கு வந்தார். டாப் லிஸ்ட்டுக்கு வந்தார் தான் அப்படி சொல்கிறாங்க. டாப் லிஸ்ட் புக்கு வந்தார்னு சொல்லிட்டு டாக்டர் கே என்று அழைக்கப்படுறார். ஃபஸ்ட்டு சொன்னா டாக்டர் அப்படின்ற அதாவது யானை டாக்டர்ன்ற குறும்புதினம் எழுதினது ஜெயமோகன் தான். ஆனால் யானை கும்பிட்டா ஜெயமாக தான் நடக்கும் எல்லாமே. பட் யானை டாக்டர் உண்மையாக பட்டம் வாங்கினது யார்? மிருக டாக்டர் யார் அப்படின்னா, அதாவது யானை டாக்டர் மிருக டாக்டர் எல்லாத்தோட மிருகத்துக்கும் டாக்டராக இருப்பார். யார் அப்படின்னா வெட்டினரி டாக்டர் தான் மிருக டாக்டர்னு சொல்கிறான் வி கிருஷ்ணமூர்த்தி. அவரை நம்ம மிஸ்டர் கே அப்படின்னா அன்போடு அழைப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேணாம், நிச்சயமாக படித்து பார்த்துக்கோங்க. விஷயம் என்னென்னா, யானைகளுக்கு பல பேர் இருக்குது. இதுவும் கேட்கலாம், யானை எது வேறுபடுதுன்னு கேட்கலாம், அதான் நம்ம யானை பேர்கள் இல்லாததுன்னு கேட்கலாம். ஓகேவா? அதனால் இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஷாக்கெட்டோ பாட்டோ வச்சனா டபக்கு நீங்கள் மறந்துடுவீங்க. ஒரு 2 நேரம் சேர்த்து சொல்கிறாங்க, எழுதிக்கோங்க ஃபாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. அதாவது என்ன தான் ஒரு நிமிஷம் யார் சொன்ன. இப்போ நம்ம இதுக்கு ஷார்ட்கட்லாம் போட போகிறது இல்லை, ஜஸ்ட்டு உண்மையான ரியாலிட்டி என்ன அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். யானையை பார்த்தா நமக்கு என்னெல்லாம் பண்ணும்? யானையை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும், யானைக்கு நம்ம ஏதாவது கொடுப்போம், இதெல்லாமே யானையை பார்த்தா என்ன பண்ணுவோம்? யானை இப்போ சிங்கம் அப்படின்னாவே முழங்கும், புலி அப்படின்னாவே உருமும். அதே மாதிரி யானை என்ன பண்ணும்? பிளிரும். ஓகேவா? அது தெரியும்ல. அப்போது யானையோட வேலையே கயன்னு கழியிறது இல்லை பிளிருது, அவ்வளோதான். யானையோட வேலையே அப்படின்னா வேழம். கயன்னு கயம், கழியிறது களிறு, பிளிரு. யானையோட வேலையே கயன்னு கழியும் இல்லை பிளிரும், அவ்வளோதான். களிரும் இல்லாட்டா பிளிரும், கழியும் இல்லாட்டா பிளிரும். இதை 4 முடிஞ்சிச்சிங்களா? யானையை பார்த்தாவே கலக்குது தங்கம், யானையை பார்த்தாவே கலக்குது தங்கம். கலக்குதுன்னா கலபம், தங்கம்னா மாதங்கம். ஓகேங்களா? கலக்குதுன்னா மாதங்கம். யானைகிட்ட மாட்டினா கைமா தான், கைமானா யானைன்னு அர்த்தம். அப்புறம் வாரம் 5 அத்திப்பழம் கொடுத்துருக்கேன்.
வாரம் 5 அத்திப்பழம் கொடுப்பேன் யானைக்கு. வாரம் அப்படின்னா வாரணம், 5னா அஞ்சனவாதி. அத்திப்பழம் கொடுத்துருக்கேன், அத்தினி இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்களேன், அந்த 5 அஞ்சனாவதினாலும் அஞ்சனம்னாலும் ஒன்று தான். ஓகே, வாரம் 5 அத்திப்பழம் கொடுத்துருக்கேன். 5னா அஞ்சனவாதி, இங்கே 21 பாருங்கள் அஞ்சனம். அத்திப்பழம் கொடுத்துருக்கேன்னா அத்தினி எல்லாமே யானை தான். ஓகேவா? யானையை பார்த்துக்க சொல்லி அரசு வேலை அள்ளி கொடுத்தா கூட அனுபவம் வேணும் நமக்கு. யானையை பார்த்துக்க சொல்லி யானையை பற்றி படிக்கிறோன்னு அர்த்தம். அரசு வேலையை அள்ளி கொடுத்தா கூட அரசுவா அல்லியம், அரசு வேலையை அள்ளி கொடுத்தா கூட அனுபவம் வேணும் யானை பார்த்துக்கிறதுக்கு. ஓகேவா? அனுபவம் வேணும், அனுபவமே யானையை பார்த்துக்கிறதுக்கு. யானைனாலும் ஆணைனாலும் ஒன்று தான் தெரியும். ஓகேவா? அப்புறம் யானை. நெக்ஸ்ட்டு இபம் இறுதின்னு வச்சுக்கோங்க. இப்போ இறுதியாக யானை கொஞ்சம் காட்ட போகிறாங்க. இப்போ இறுதியாக இபம் இறுதி யானை கொஞ்சம் காட்ட போகிறாங்க. யானை கொஞ்சம்னா குஞ்சரம். ஓகேங்களா? வலிமையான விலங்கு, பெரிய விலங்கு, விலங்கு. எது அப்படியே ஒரு மரத்தையே முறிச்சு தோப்புன்னு தூக்கி போடும்ல, விலங்கு தான் வலிமையான விலங்கு. இது கறி நம்ம எப்பயும் பார்த்துருப்போம். யானை தான் கறி கலரில் இருக்குமா, அதனால் கறி. ஓகேவா? அவ்வளோதான், எல்லாத்துக்கும் பார்த்துட்டோம். அப்படியே ஷாக்கெட் ரிப்பீட் பண்ணுங்கள். யானை வந்து யானையோட வேலையே கையன்னு கழியறது இல்லை பிளிறது தான். யானையை பார்த்தாவே கலக்குது தங்கம். யானைகிட்ட மாட்டினா கைமா தான். வாரம் 5 அத்திப்பழம் கொடுப்பேன் யானைக்கு. ஓகேங்களா? அப்புறம் அரசு வேலை அள்ளி கொடுத்தா கூட யானையை பார்த்து ஒரு அனுபவம் வேணும்ப்பா. அப்போ அனுபவமே யானை. அரசு வேலை அள்ளி கொடுத்தா கூட யானையை பார்த்து ஒரு அனுபவம் வேணும்ப்பா. இப்போ இறுதியில் யானை கொஞ்சம் காட்டுவாங்க பாரு. விலங்குனா யானை தான். யானை கறி கலரில் தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதில் மேட்ரு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த புக் பாக்ஸ் கனெக்டாக இருக்கிறதுனால சும்மா படிப்போம். அதை மனிதர்கள் தவிர்த்த மற்ற விலங்குகளுள் யானை அதிக நாட்கள் வாழும் தரைவாழ் விலங்குகள். உண்மைதான். வேட்டை விலங்குகளாகவும் காட்டுயிர்களின் உணவு படிநிலையில் உயர்நிலையில் உள்ளதாகவும் இருக்கின்றன. சிங்கம், புலி முதலியனவாகவும் நெருங்க அஞ்சும் வலிமை கொண்டவை யானைகள். இவை குடும்பமாக வாழும் மிகுதியான நினைவாற்றல் கொண்ட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன் நான். ரொம்ப நினைவாற்றல் கொண்ட விலங்கு, பாசமான விலங்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டு. இன்று உலகில் எஞ்சியுள்ளன 3 வகையான யானைகள் மட்டும்தான். அவை அமெரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள் ஆகியனவாகும். பொதுவாக எல்லா யானைகளும் ஏறத்தாழ 70 ஆண்டுகள் உயிர் வாங்குமா. எழுந்து வா யானை மாதிரி உட்காந்துருக்காத, எழுந்து வா யானை மாதிரி உட்காந்துருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுந்து வாம்னா 70 ஆண்டுகள் உயிர் வாழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்குமே, கரைவாழ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கால்வரை நில்லா கடிங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி அங்கு கழித்தொகை சொல்லுது. கால் வரைக்கும் கழிஞ்சிருச்சு. யானை அப்படி தானே கழியும். கால் வரைக்கும் கழிஞ்சிருச்சு. அப்போ கால் வரை கழிஞ்சிருச்சு. கால் வரைக்கும் யானை கழிஞ்சிருச்சு அப்படின்னா கால் வரைன்னு ஸ்டார்ட் ஆகுது. யானையை பற்றி கழிஞ்சிருச்சுன்னா கழித்தொகை. அவ்வளோதான். கழிதல் என்பது தொழில் பெயர். கொன்றும் இதுக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா, கழிதல் என்பது தொழில் பெயர். அதாவது மோஷன் போகிறதுக்கு, விலங்குகள் மோசமாக மோஷன் போணுச்சுன்னா அதுக்கு அதான் பேர். நம்மளுமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மயிர் என்பது எப்படி தூய தமிழில் முடியோ அது மாதிரி கழிதல் என்பது வெளியேற்றுறதுன்னு அர்த்தம். குழந்தை கழிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம். ஆடு கழிஞ்சிருச்சு, பசு அதான் மாடு கழிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ கழிதல் என்பது வெளியே திரவ பகுதி, அதான் கழிதல்னு சொல்லுவோம். அப்போ கால் வரைக்கும் கழிஞ்சு வச்சிருச்சு யானை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் வரைக்கும் அப்படின்னா கால் வரைன்னு ஸ்டார்ட் ஆகுது. யானையை பார்த்தா படிக்கிறோம். கழிஞ்சு வச்சிருச்சுன்னா கழித்தொகை சொல்லுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் யானை டாக்டர் பாருங்கள். யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர். யானைகளுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. வனப்பேணுனருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் விருது 2000 வாங்கியிருக்காரு. வேணுமேனன் ஏலிஸ் விருது யாருக்கு? கிருஷ்ணமூர்த்திக்கு. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. கிறுக்கு பையிலே யானைக்கு 2000 ரூபா வேணும்டா ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. கிறுக்கு பையிலே கிருஷ்ணமூர்த்தி. கிறுக்கு பையிலே கிருஷ்ணமூர்த்தி. கிறுக்கு பையில அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி. 2000 ரூபா வேணும்டா. யானைக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும், புத்துணர்ச்சி கொடுக்கணும்னா 2000 ரூபா தேவைப்படும். சும்மா நம்ம சாப்பிட்றோம்னா பஜ்ஜு கிஜ்ஜு சாப்பிட முடியாது. சொல்லுவோம்ல ஒரு பேச்சு கூட, யானை பசிக்கு சோள பொரியா அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும். கிறுக்கு பையில யானைக்கு 2000 ரூபா வேணும்டா ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. வேணும்டா அப்படின்னா வேணுமேனன். 2000 ரூபானா 2000 ஆண்டில் விருது கொடுத்துருக்கான்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜெயமோகன். யானை கும்பிட்டாவே ஜெயமாக நடக்கும் கோவில் அப்படின்னு பார்த்தோம். கோவில் அப்படின்னு நாகர்கோவில். யானை கும்பிட்டாவே ஜெயமாக நடக்கும் கோவில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவில் நாகர்கோவில். விஷ்ணுபுரம். கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. இயற்கை ஆர்வலர் இவர். யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய் மந்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியிருக்காரு. இந்த குறும்புதினம் அறம் எனப்படும் சிறுகதை தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. அறம் அப்படின்ற சிறுகதை தொகுப்புலேருந்து. ஓகேவா? இந்த தொகுப்பு
யானைக்கெல்லாம் புதினா சட்னி கொடுத்தா அரைஞ்சிரும். யானைக்கெல்லாம் புதினா சட்னி கொடுத்தா அரைஞ்சிரும். யானைக்கு மோகன் யானைக்கெல்லாம் புதினா சட்னி கொடுத்தா அரைஞ்சிரும். மோகன் அப்படின்றது ஜெயமோகன். புதினா சட்னி கொடுத்தீங்கன்னா அது ஒரு புதினம். அரைஞ்சிரும்னா அறம் என்ற புதினம், அறம் என்ற குறும்புதினம். புதினா சட்னினா எப்பவுமே புதினம் தான் எப்பவுமே நமக்கு. ஓகேவா? யானைக்கு புதினா சட்னி கொடுத்தா அரைஞ்சிரும். அப்போது புதினம் அது அறம் அப்படின்றது. யானை பற்றின ஒரு கதை. யானை அப்படின்னாவே யானை டாக்டர், யானை கூட ஜெயம், அது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ யானை பற்றினது என்னன்னு கேட்குறாங்க. இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் தான் தேவை. இந்த குறும்புதினம் அது அறம் அப்படின்றதுல எடுத்திருக்கு. அதனால் யானைக்கு புதினா சட்னி கொடுத்தா அரைஞ்சிடும், அது போதுமானது. யானைக்குன்னா யானை அப்படின்ற கதை, யானை டாக்டர்ன்ற ஒரு கதை. புதினா சட்னினா அது ஒரு புதினம், அரைஞ்சிடும்னா அறம் அப்படின்றதுல எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? இதை தாண்டி இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக முடிச்சாச்சு. சாச்சா யானைனாவே ஊமையாக தான் இருக்கும், மந்தமாக இருக்கும். அதனால் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் தேவையில்லை. சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஓவராக யோசிப்பீங்களா, இது ஏன் ஷார்ட்கட் சொல்ல, அது ஏன் ஷார்ட்கட் சொல்ல, பலதான் சொல்லிட்டேன். 11th 12th எதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் படித்து தான் ஆகணும். 1% வாய்ப்பு இருந்தாலும் 0.001% வாய்ப்பு இருந்தாலும் நான் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது இப்போ உங்கள் பார்க்கும்போது ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும்ல. பட் இது தேவையில்லாத ஒன்று. யானைனாவே ஊமையாக தான் இருக்கும், மந்தமாக தான் இருக்கும். அப்போ யானை பாத்திரமாக வச்சு 2 கதை எழுதியிருக்காரு. ஊமையாக இருக்கும், மந்தமாக இருக்கும். ஊமை சென்னாய் மத்தகம் அப்படின்றது தான். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு இலக்கணம் தனியாக வீடியோ தான் போடணும். இதோட 2வது இயர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோன்னா புக் பேக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. புக் பேக் என்ன படிக்க போகிறோம்? என்ன பொருத்தமான எதுன்னு கேட்குறாங்களா? புக் பேக்கு பொருத்தமான என்னது? ஏதிலி குருவிகள். பொருத்தமான இலக்கிய வடிவம் ஏதிலி குருவி அப்படின்றது கிடையாது. திருமலை முருகன் பல்லு, அது சிறுகதையா? தப்பு. அது ஒரு பல்லு வகை, சிற்றிலக்கிய வகை. 500 புதுக்கவிதையா? இல்லை. 500 புதுக்கவிதை கிடையாது. அது ஒரு 8 தொகை நூல்கள், இலக்கியம். அது யானை டாக்டர் குறும்பு. ஆமாம் தானே? யானை தான் குறும்பு பண்ணும். யானைக்கு புதினா சட்னி குடிச்சா அரைஞ்சிருவாங்கன்னு பார்த்தோமா? யானைக்கு யானை டாக்டர். புதினா சட்னினா புதினம், அது குறும்புதினம். அப்போ சி த ஆன்சர். பொருத்தமான இலக்கிய வடிவம் சி த ஆன்சர். அப்புறம் எதிர்குருவிகள்லாம் கதை. மண்ணுக்கு வளம் சேர்ப்பனை என்னன்னு கேட்குறாங்க. மண்ணுக்கு வளம் சேர்ப்பனை இவை 3மே, மண்புழு, ஊடுபயிர், இயற்கை வளம் 3மே. வான் பொய்த்தது என்ற தொடரில் உணர்த்தும் மறைமுக பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மழை பெய்யல தான் வான் பொய்த்தது. கருப்பட்டி பணக்கர்கள்லாம் என்னென்னு கேட்குறாங்க. மதிப்பு கூட்டு பொருள். அப்போ மதிப்பு கூட்டு பொருள்லாம் ஏ மட்டும் சரின்னு அர்த்தம். பிழையான தொடரை சேர்ந்துன்னு கேட்குறாங்க. ஏதிலி குருவிகள் என்பது வாழ்வதற்கான சூழல் கிடைக்காத குருவிகளாகும். பிழையான தொடரை சேர்ந்துன்னு கேட்குறாங்க. ஏதிலி குருவி அப்போ ஃபஸ்ட்டு என்னது? பதநீரிலிருந்து பணக்கற்கண்டு, கருப்பட்டி போன்றவற்றை தயாரிக்கின்றன. கரெக்டு தான். குறைந்த 8 தொகை அடிகளை உடையது 500. கரெக்டு தான். யானைகளால் வெகு தொலைவில் உள்ள நீரினை வாசனம் அறிய முடியும். ஆமாம், அதனால தான் யானை தந்தத்தில் எல்லா தண்ணியும் இழுத்துக்குது. அப்போ ஏதிலி குருவிகள் என்பது வாழ்வதற்கான சூழல் கிடைக்காத குருவிகள் அப்படின்னு தப்பு. ஓகேங்களா? பிழையான தொடரை தேர்ந்தெடுக்க பாம்பே தான் ஆன்சர். இது தவறானது. அவ்வளவுதான். வேறு ஏதாவது இருக்கா? தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர் போற்றப்படும் ஆபிரகாம் பண்டிதர் தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்திருக்காரு. இளமையிலேயே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறைகளில் பெரு விருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றவர். திண்டுக்கல்லில் ஆசிரியர் பணியாற்றிய போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர், அதாவது மருத்துவர், பண்டுவர் அப்படின்னா மருத்துவராம், பண்டுவர் அப்படின்னா மருத்துவர் என்று அழைக்கப்பட்டார். சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். தஞ்சையில் குடியேறினார். மக்கள் அவரை பண்டிதர் என அழைத்தாங்க. பண்டுதர் அப்படின்னா மருத்துவர், பண்டிதர் அப்படின்னு அழைச்சாங்க. பண்டைய தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். ரொம்ப முக்கியம். யார்? ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்றவர் தமிழிசை இயக்கத்தின் தந்தை. தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். தமிழிசை இயக்கத்துக்கு வந்தனால தான் அதுக்கு ஆப்பு வச்சிருச்சு. தமிழிசை இயக்கத்துக்கு வந்துச்சு இல்லையா? தமிழிசை அப்படின்றது பாஜக வந்துச்சு இல்லையா? பிஜேபிக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுட்டு அந்த அம்மா மட்டும் போஸ்டிங் தட்டை படிச்சுட்டு போயிடுச்சு இல்லையா? அதான் தமிழிசை இயக்கத்துக்கு வந்தனால எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருச்சு. தமிழிசை இயக்கத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். ஓகே, ஆபிரகாம் பண்டிதர். அவர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற அமைப்பு உருவாக்கியிருக்காரு. தனது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடு நடத்தியிருக்காரு. அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றிருக்காரு. அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம். 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர். ரொம்ப முக்கியம். கருணாமிர்த சாகரம் இசைத்தமிழோட சிகரம். அவருக்கு அதான் அவருடைய இசை தமிழ் தொண்டின் சிகரம்
கருணாமிர்த சாகரம், ஒரு கருணாமிர்த சாகரம் தான் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப முக்கியம். இவர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம், ஆப்ரகாம் லிங்கன். சங்கீதா வித்தியாசமாக ஆப்பு வைக்கும் நமக்கு. சங்கீதா வித்தியாசமாக ஆப்பு வச்சிருச்சு. சங்கீதா வித்தியாசமாக ஆப்பு வச்சிருச்சு. ஆப்பு வச்சிருச்சுன்னா ஆப்ரகாம் லிங்கன், சாரி ஆப்ரகாம் பண்டிதன். ஆப்பு வச்சிருச்சுன்னா ஆப்ரகாம் பண்டிதர். சங்கீதா வித்தியாசமாக ஆப்பு வச்சிருச்சு. சங்கீதானா சங்கீத வித்யா மகாஜன சங்கம். ஆப்பு வச்சிருச்சுன்னா ஆப்ரகாம் பண்டிதர். கருணையே இல்லாமல் ஆப்பு வச்சுட்டு போயிட்ட, கருணையே இல்லாமல் இப்படி சாகடிச்சுட்டு ஆப்பு வச்சுட்டு போயிட்ட, சாகிற அளவுக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்ட, கருணையே இல்லாமல் இப்படி சாகிற அளவுக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்ட. கருணாமிர்த சாகரம் அப்படின்ற பேர் பட்டம் வாங்கியிருக்காரு, சிகரத்தை தொட்டிருக்கார். யார்? ஆப்ரகாம் பண்டிதர். ஓகேங்களா? இந்த ஆப்ரகாம் பண்டிதர் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணார்? தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அறியப்படுற தமிழ் இசை. ஏன் இசைன்றாங்க? சங்கீத வித்யா மகாஜன சங்கம்னு ஆரம்பிச்சிருக்காரு. இசையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காரு. இசை மாநாடுகள் நடத்திருக்காரு. சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடு. அதனால தான் இவர் என்ன சொல்கிறோம், தமிழிசை இயக்கத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். சொந்த செலவில் தமிழிசை மாநாடுகள் நடத்திருக்காரு. அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளில் போய் உரையாற்றிருக்காரு. இசைன்னு வரதுனால தான் இவர் தமிழிசை இயக்கத்தோட தந்தைன்னு நம்ம சொல்கிறோம். கருணாமிர்த சாகரம், கருணையே இல்லாமல் சாகர அளவுக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே, ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே, வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே, மீண்டும் வாடி வாடி போவதேனோ வெண்ணிலாவே. கூகை ஆந்தை போல நீயும் வெண்ணிலாவே, பகல் கூடினில் உறங்குவாயோ வெண்ணிலாவே, பந்தடிப்போம் உன்னை என்று வெண்ணிலாவே, நீயும் பாலில் வர அஞ்சினையோ வெண்ணிலாவே. எவ்வளோ சொல்லுங்க பாருங்களேன். மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே அப்படின்னா விண்மீன் நிறைய சூழ்ந்துருக்கும்ல. ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே, வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே, மீண்டும் வாடி வாடி போகுது. எப்படி தான் பெருசானாலும் திருப்பி தேய்பிரே வரும்ல. கூகை ஆந்தை போல், கூகை ஆந்தையெல்லாம் வந்து நைட்டில் மட்டும் கண்டு தெரியும், பகலில் கண்டு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பகலில் போய் அது தூங்கிடும். அதே மாதிரி நைட்டில் மட்டும் கண்டு முடிச்சிருக்கோம் அந்த ஆந்தெல்லாம். அதே மாதிரி நீயும் நைட்டு மட்டும் தானே வர, பகலில் தூங்கிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பந்தடிப்போம், பூமிக்கு வந்து அவனை பந்தடிச்சிருவோம் தான், நீ மேலேயே பத்திரமா இருக்கியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னது யார்? கவிமணி தேசியம் விநாயக பிள்ளை. நிலாவை பற்றி பாடியிருக்காரு. மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே. விநாயகரை எல்லோரும் கோடி கோடியாக சூழுவாங்க. விநாயகர் தான் எல்லோரும் கோடி கோடியாக சூழ்ந்திருப்பாங்க. விநாயகர் தான் கோடி கோடியாக சூழ்ந்திருப்பாங்க. விநாயகர் தான் நிலா மாதிரி எல்லாம் கோடி கோடியாக சூழ்ந்திருப்பார். விநாயகருக்கு வினைத்திருப்பான் விநாயகர். விநாயகர் கோயிலுக்கு அவ்வளோ பேர் வந்து கோடி கோடியாக சூழுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அருவி விரிவு செய்ய பாருங்கள். இயற்கை வேளாண்மை நம்மால் ஃபஸ்ட்டே பார்த்தோமா, நம்மால் இயற்கை வேளாண்மை தான் பண்ணும். நம்மால் இயற்கை வேளாண்மை தான் பண்ணும். பனைமரமே பனைமரமே, பனைமரமே பனைமரமே, சூப்பராகியே பனைமரமே, சிவசுப்பிரமணியம். பனைமரமே பனைமரமே, சூப்பராகியே பனைமரமே, சிவசுப்பிரமணியம். யானைகள் அழியும் பேருயிர் சொன்னது முகமது அலி. அதோ அந்த பறவை போல் அப்படின்னு பாடியிருப்பார். அதோ அந்த பறவை போல் அப்படி எழுதினது யாருன்னா அதுவும் முகமது அலி தான். அதோ அந்த பறவை போல் முகம் வேண்டும் அப்படின்னு பார்த்துருந்துருப்போம். யானைகள் அழியும் பேருயிர், யானை முகம் அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அழியும் வரும், இங்கேயும் அழின்னு வரும், முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு. யானைகள் அழிஞ்சிட்டே வருது, யானையோட முகம் அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யானையோட முகம் அழிஞ்சிக்கிட்டே வருது. யானையோட முகத்தை பார்த்தா யோகம் வரும்னு சொன்னாங்க, பட் அதுவே அழிஞ்சிட்டே வருது. யானையோட முகத்தை பார்த்தா யோகம் வரும். யானைகள் அப்படின்றது முகமது அலி, யோகானந்த். யானையோட முகத்தை பார்த்தா யோகம் வரும், பட் அதுவே அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவை உலகம் சலீம் அலி. ஏற்கனவே பார்த்துருப்போம். பறவை மனிதர்னாலும் சலீம் அலி தான். பறவைக்கும் சளி பிடிக்கும், அதான் ஷார்ட்கட்டு. பறவைக்கும் சளி பிடிக்கும், அதான் ஷார்ட்கட்டு. ஓகேவா? பறவைக்கும் சளி பிடிக்கும், அதான் ஷார்ட்கட்டு. முதல் இயல் முடிச்சுட்டு இப்போ 2வது இயல் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிடுச்சு. தயவுசெய்து எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வாய்ஸ் நோட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகேவா? 3rd இயல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ.